ChatGPT டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஃபெஸ்டிவ் சீசனில் இகாமர்ஸ் சைட் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி விற்கிறாங்க. 12, 13 இகாமர்ஸ் இருக்குது. மிந்த்ரா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ அந்த மாதிரி. அந்த சமயத்தில் ரீட்டைல் ஷாப்ஸில் சேல்ஸே இல்லை. யூடியூபர்ஸ் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னு. பிக் பாஸ் பார்க்குறதுல யாருக்கும் எந்த செலவும் கிடையாது. ஒரு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டில் ஃப்ரீயாக வந்துடும். அதில் பாட்டு பிக் பாஸ் பார்ப்பாங்க, செலவு கிடையாது. நீங்கள் யூடியூபர்ஸ் வந்து மொபைல் இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொல்லி பேசுகிறீங்க. அதை பார்த்து ஒருத்தன் ஒரு மொபைல் வாங்கினான்னா அவனுக்கு செலவு தான். தேவையானவன் வாங்கலாம். நிறைய நீங்கள் போடுற இதை பார்த்து சேலில் வாங்கினான்னா வருமானம் 60,000 கோடி அவனுக்கு தான் போகுது. ரீட்டைல் ஷாப்புக்காரன் ஃபோன் பண்ணி, சார் ஏதாவது பொருள் வாங்க வருவீங்களா கடைக்கு அப்படின்னு கேட்குறான் நம்ம நாட்டில் இருக்கவன். இதில் வந்து பிக் பாஸை குறை சொல்கிறதுக்கு யூடியூபருக்கு என்ன இருக்குது? அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். நான் பிக் பாஸ் பார்க்குறேன். தேவைப்பட்ட பொருளை மட்டும் ஆன்லைனில் வாங்குகிறேன். கடைகளுக்கும் போகிறேன். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சி அடுத்தும் நான் இதில் ஒரு சின்ன பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி பேசுகிறேன்.